பணிந்துடுவோம் மக்கள் வாசம் பதம் பணிந்திடுவோம் பார்க்கடல் வாசல் பதம் பணிந்துடுவோம் உன்னை பாட அதமது தந்தருள்வார் தந்தருள்பவனே பரந்தவா கண்ணா ஆரினில் உன்னை பாட அதமது தந்தருள்வார் பதம் பணிந்துடுவோம் பதம் பணிந்திடுவோம் அடைந்துடுவோம் ஆழ்கடல் வாசல் பதம் பராபரத்தில் பரம் தோன்றி பரத்திலே சிவம் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே சதாசிவம் தோன்றி சதாசிவம் மகேஷ் தோன்றி மகேஸ்வர உத்தரம் தோன்றி உத்திர மகாவிஷ்ணு தோன்றி மகாவிஷ்ணு பிரம்மாண்டி பிரம்மாவில் அப்போ தோன்றி அப்போ ஆயுத தோன்றி பைபிளை பிரதி தோன்றி பிரதி அண்ணந்தோண்டு அன்னத்தமச்சிகள் தோற்றி வைக்கப்பட்டான சிருஷ்டி தீதி சம்காரம் சொல்லக்கூடிய முத்திரலுக்கு முதன்மையாக விளங்கக்கூடிய அந்த சிறுசிகத்தா பிரமன் உலக உற்பத்திக்காக முதலிலே நாள் தோற்றி வைக்கப்பட்டான் அவர்கள் நேரத்தின் நாடாமலை துறவரத்தை நாடி சென்றுவிட்ட ஒரு கணத்துக்காக கோவனூர் பத்தி வழி படைத்தான் அப்படி படைத்து நீங்களாவது துளத்து உத்தரவிட்டான் பிரமன் அந்த வழியில் அனைவருமே நடந்தார்கள் யாமற்றும் ஈடுபது வீட்டு தொழும்பது கை கொண்டு அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோத்திர பிரியா சூர்யா நடனப்பிரியா ருத்ரா கணிப்பிரியா கந்தா கரகர பிரியா சுதபா கழகப்பிரியா நார்தான் சொல்லக்கூடிய இன்று நான் அதிக விளக்கு விழு சத்தியலோகத்து அதிபதியாக வீட்டு இருக்கக்கூடிய அந்த சிறுசிகர்த்தா பிரமனுக்கு எல்லா ஆசைகளையும் பெற்று இரண்டாவதாக வைகுண்டு காக்கும் கடவுள் அந்த பரந்தாம் நினைக்கப்பட்ட பதில் மூன்றாவதாக கைலாயமலை சென்று அங்கு நடுக்குள் உலகலாம் உணர்ந்து ஒருவருக்கறியவன் நிலவுலாவை நீர்மணி மீனின் அழகில் ஜோதி நம்பளத்தாடுவான் மணல் சிலமடி வாழ்த்தி வழங்குகின்ற அப்பேற்பட்ட அந்த கைலாசநாதனையும் அந்த பிரசன்னாதை விளங்கிவிட்ட போது வெளிமலை சாரல் ரூபாய் ரூபாய் உலதாய் இளதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முருகா என்கின்ற வெளிமலை சார்வலமாக வந்தாலும் கூட ஒரு நாளைக்கு குடத்தில் தங்கியூர் கழகத்தை செய்ய ஒரு வேளை அந்த கழகம் சிறசாகப்பட்டதோ 1008 நானும் வந்ததுலேருந்து பார்க்குறது இப்படி நுறுக்கிக்கிட்டு இருக்கிய ஒரு வேளை உடஞ்சி போச்சுன்னா நாளைக்கு என்ன பண்ணுவேன் வச்சிருக்கியா வேற சந்தோஷம் கால் வைத்தால் கழகம் நாள் கடந்த நண்படான எமது கழகம் வெற்றி அடைய அப்பேற்பட்ட விநாயகப் பெருமான் அத்திமுகத்தோடு இரணார் திருமகனை சத்தியின் முதல்வனை சித்தியின் கிழமனை முத்து நிறுவி நித்தம் சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டால் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நன்மையாகவே அமை நோக்கத்தோடு வணங்குவோம் அந்த விநாயகப் பெருமானை நாராயண செல்வ கணபதியே எங்களுக்குள்ள சித்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்களுக்குள்ள சித்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்களுள்ள சித்தி விநாயகனே சிவகுல தவ கொழுந்தே சிவகுல தவ கொழுந்தே என்னை இங்கு தீருடன் ஆள்பவனே செல்வ கணபதியே எங்களுள்ள சித்தி விநாயகனே ஆதிக்கும் காரணனே பிள்ளைமுக ஆனந்த பூரணனே ஆதிக்கும் காரணனே பிள்ளைமுக ஆனந்த பூரணனே ஆதிக்கும் காரணனே பிள்ளைமுக ஆனந்த பூரணனே பிள்ளையாரே கணேசா மும்மூர்த்திக்கும் பெரியவனே நேசா பிள்ளையாரே கணேசா மும்மூர்த்திக்கும் பெரியவரே நேசா செல்வ கணபதியே எங்களுள்ள சித்தி விநாயகனே
கணபதியே நல்லோத செயலெல்லாம் உடனிக்கும் வல்லவ கணபதியே நல்லோர் செயலெல்லாம் உடனிருக்கும் வல்லவ கணபதியே தீமனை திருத்தி வைத்து அன்பாய் விமோசனம் தந்தவனே தீமனை திருத்தி வைத்து அன்பாய் விமோசனம் தந்தவனே செல்வ கணபதியே எங்கள் உல சித்தி விநாயகனே மாயவனா வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே ஆமணமாயவனா வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே மாயவனா வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே கீதையை எழுதி தந்த பத்மதுண்டி கீர்த்தி விநாயகனே கீதையை எழுதி தந்த பத்மதுண்டி கீர்த்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் உல சித்தி விநாயகனே சிவகுல தவ கொழுந்தே சிவகுல தவ கொழுந்தே என்னை இங்கு தீருடனால் பவனே செல்வ கணபதியே எங்கள் உல சித்தி விநாயகனே இப்படி அந்த விநாயகர் அழைக்கப்பட்ட வெளிமலை சாரல் நன்றி ஆங்காரம் உள்ளடைக்கு ஐம்புலனை சுட்டறுத்து இதில் யாரும் தூங்க முடியாது ஏன் தெரியுமா ஏன் தரையில உட்கார வச்சிருந்தா தூங்கியிருப்பாங்க ஆமா இங்க தூங்க முடியாது விழுந்துட அற்புதமான ஒரு ஏற்பாடு முதல்ல இந்த திருவிழாவே ஒரு மகிமை தான் ஓஹோ வருஷத்துல ஒரு நாள் தான் ஆண்டவனுக்காக இவனுக்காக திருவிழா ஆமா எல்லா நேரத்திலும் திருவிழா நடக்குமானா நடக்காது நடக்காது. அதுவும் எப்படி சாமி பத்தியா 18ஆம் படி கருப்பு என்ன கருப்பு 18ஆம் படி கருப்பு 18ஆம் படி கருப்பு இந்த உலகத்துல கருப்பா சாமியுடைய அவதார நோக்கங்கள்லாம் ஒவ்வொன்றுக்கு ஒரு காரணமாக இருந்தாலும் கூட இங்கே 18ஆம் படி கருப்பனுக்காக விழா கருப்பங்கலத்தில் பார்த்தீங்களா மாலை அவ்வளவு மாலை ஆனால் மாலை கிடைக்காத ஒரே கோயில் மதுரை மட்டும்தான் ஓ மதுரையில் மட்டும் மாலை கிடைக்காது பெருமாள் கோயிலில் மாலை வாங்கவே முடியாது நீங்கள் ஏன் 18ஆம் படி கருப்புக்கும் சுந்தர பெருமாளுக்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தம் அது என்ன ஒப்பந்தம் தெரியுமா இதுவரைக்கும் மீறாத ஒப்பந்தம் உமக்கு நான் அடிமையாக இருந்து இந்த பகுதியெல்லாம் காக்கிற கடவுளாக நீ இருந்தாலும் உனக்கு தூதுவனாக இருந்து இந்த பகுதியெல்லாம் காக்கிற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்ச பெருமாளே நீ சொல்ற வேலையை நான் செய்யணும்னா நான் சொல்றது நீ கேட்கணும்னா 18ஆம் படி கருப்பு பெருமாள் என்னன்னு கேட்டார் உனக்கு சாத்திர பூ மாலை அத்தனையும் எமக்கு சொந்தமானது எந்த பக்தனுக்கும் கொடுக்கக்கூடாது சரியானு இவர் கேட்டார் பெருமாள் சிரிச்சுக்கிட்டே சரின்னார் அதனால தான் இன்னைக்கும் அழகர்கள் இருக்கக்கூடிய அற்புதமான அந்த அபிஷேக விழாவில் எந்த பூமாலையாக இருந்தாலும் எந்த பக்தர்களும் கொடுக்க மாட்டாங்க அத்தனையும் 18ஆம் படி கருப்பனையே சார்ந்த என்ற பெருமை அந்த திருவிழா உலகத்தில் எங்குமல்ல இங்கு மட்டுமல்ல அற்புதமான பெருமையான இந்த விழா அற்புதமாக நடக்க வேண்டும் நினைக்கின்ற பொழுது இறைவனுக்கு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு தொடர்பு அந்த தொடர்பு எந்த வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கின்ற பொழுது முதல்ல புண்ணியம் தேடணும் ஓஹோ இன்னைக்கு நம்மெல்லாம் புண்ணியத்தை தேடுறது ரொம்ப சிரமம் ஏன் ஆமாம் அன்னைக்கெல்லாம் புண்ணியம் தேடினாங்க கோயில் கட்டினாங்க கும்பாபிஷேகம் பண்ணாங்க அன்னதானம் போட்டாங்க இப்படி புண்ணியத்தை இன்னைக்கு அன்னதானம் எல்லாத்தையும் போடுறாங்க சரி ஆனால் அப்பேற்பட்ட புண்ணியத்தை வீட்டில் பொம்பளை தேடணும்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்லுது ஓஹோ பொம்பளை எப்படி புண்ணியத்தை தேட முடியும் இங்கே வெளியில் போக முடியுமா வெளியில் போக முடியாது அதுக்காகத்தான் அற்புதமான ஒரு கலாச்சாரம் இருந்தது வீட்டில் ஆடு வளர்த்தோம் மாடு வளர்த்தோம் கோழி வளர்த்தோம் மாடு கத்துச்சுன்னா என்ன போடுவோம் வக்கீல் அள்ளி போட்டுருவோம் ஆடு கத்துச்சுன்னா தலையை வெட்டி போட்டுருவோம் கோழி கத்துச்சுன்னா குருணி அள்ளி போட்டுருவோம் ஆனா இங்க அம்மா புண்ணியத்தை எப்படி தேடினா தெரியுமா எப்படி ஈ எறும்புக்கு கண்ணு தெரியாது கண்ணு தெரியாத அந்த ஜீவனுக்கு யாரா சோறு போடுவா அப்படின்னு மனசுல நினைச்சா புண்ணியத்தை வீட்டில் தேடணும்னு வீட்டில் விளைச்சி எடுத்து ஒரு மரக்கா நெல்லை எடுத்து அதை அரைச்சு நல்ல சுத்தமா அரைச்சு என்ன பண்ணா வீட்டு வாசல்ல கோலங்கிற பேர்ல போட்டா அந்த வழியா வர்ற ஈ எறும்பதை சாப்பிட்டுட்டு இந்த வீட்டில் இருக்கிற புண்ணியவதி புண்ணியமா வாழட்டும்னு அந்த ஈ எறும்பு வாழ்த்திட்டு போச்சு அன்னைக்கு புண்ணியத்தை கோலம் போட்டதுல தேடுனா அம்மா இன்னைக்கு ஒரு பொம்பளையும் இந்த மாதிரி கோலம் போடுறதே இல்லை அது ஏங்கிறதுன்னு தெரியல அரிசி இல்லையா இல்லை போடுறதுக்கு நேரம் இல்லையா அப்படிங்கிற விஷயம் இன்னும் யாருக்கும் புலப்படாத ஒன்று இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்ன தெரியுமா
இவங்க நினைச்சிருந்தா என்ன நிகழ்ச்சி வேணாலும் வச்சிருக்கலாம். ஆமா. ஏன் இந்த நாடகத்தை வச்சாங்க? ஏன் அதான் கேட்குறேன், ஏன் வச்சாங்க? இன்ட்ட கேட்க வேணாம், வச்சவங்கள்ட்ட கேளுங்கிறேன். வச்சவங்களை கேட்கணும். காலையில காசு நீங்க தானே வாங்க போறீங்க. அது சரி. ஆமா, இங்கேயும் ஒரு புண்ணியம் தேடணும். எப்படி புண்ணியம் தேடணும் தெரியுமா? எப்படி? அவங்க நினைச்சிருந்தா என்ன நிகழ்ச்சி வேணாலும் வச்சிருக்கலாம். ஆனால் பாரம்பரியமிக்க அற்புதமான இந்த நாடகத்தை இங்க ஏன் இவங்க வச்சு பார்க்குறாங்க தெரியுமா? அதுவும் கருப்பனுடைய வாசல்ல மற்ற நிகழ்ச்சியுடைய தன்மை சரியா ஒரு 8 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணிக்கு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிடும். ஒருவேளை அப்படி 2 மணிக்கு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்கு போகணும். ஒரு அம்மா சொல்லும், வா வீட்டுக்கு போவாங்க. இன்னொரு அம்மா என்ன பதில் சொல்லு தெரியுமா? இன்னும் விடியலேங்கும். 2 மணிக்கு பொழுதெல்லாம் விடியாது. அந்த விடியலேங்கிற வார்த்தை பொழுது விடியலன்னு அர்த்தம் அல்ல. நம்ம வாழ்க்கையே இன்னும் விடியலன்னு கருப்பை வாசல்ல சொல்லக்கூடிய அபசகனமான வார்த்தை. ஆனால் இந்த நாடகம் 10 மணிக்கு ஆரம்பித்து 5:30 மணிக்கு முடிகிற பொழுது பொழுது தானாக விடிஞ்சிரும். அதே அம்மா சொல்லுவா, விடிஞ்சிருச்சு வா வீட்டுக்கு போவோம்னு. அந்த விடிஞ்சிருச்சுங்கிற வார்த்தை பொழுது விடிஞ்சதற்கு அர்த்தம் அல்ல. கருப்பை வாசல்ல வச்ச நாடகத்தை பார்த்த நம்ம வாழ்க்கையே நல்ல விதமா விடிஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அதனால தாங்க அந்த நாடகம், இல்லைன்னா நாடகமே இல்லை. இவ்வளவு பாரம்பரியமும் பண்பாடும் நிறைந்தது நம்மளுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்குள்ள இவ்வளவு சிறப்பு இருக்குங்கிற காரணத்துக்காக இப்பேற்பட்ட அற்புதமான அழகான பெருமையான இடத்தை வைத்து பார்த்தா அந்த இடத்தை எப்படி வணிகம் நினைக்கின்ற பொழுது இவ்வளவு அற்புதம் இருந்த வலிமையான இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது ஹலோ இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். அந்த மனிதன் படைத்த சிலையெல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். சொல்வது முதலில் சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளம் சொல்வது முதலில் சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளில் தேடி அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை. ஒன்றும் நடப்பதில்லை. இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். அந்த மனிதன் பதித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். மனிதன் சேர்ந்த போது இன்னும் வேறாகும். 2 மனிதன் சேர்ந்த போதும் இன்னும் வேறாகும். எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும். எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும். இறைவன் ஒன்றாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். அந்த மனிதன் பதித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். இசையால் அவனை இணங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையால் அவனை இணங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையில் மயங்கி எழுந்து வருவன் இறைவன் மனமாகும். இறைவன் மனமாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். அந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். அந்த இறைவன் வாழுகிறான். அந்த இறைவன் வாழுகிறான். இப்படி இறைவன் படைத்த உலகை எல்லாம் அந்த மனிதன் ஆளுகிறான். அந்த மனிதன் வடித்த சிலையிலே இறைவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அழகான அற்புதமான பெருமை நடத்தி வைத்து பார்க்கின்ற பொழுது அனந்தருக்கு மரங்கள் அழகான சோழிகள் வானத்தை துரத்துகின்ற வண்ண மேகங்கள் ஓடுகிற நீர்படி உதுகின்ற பூக்களும் கண்ணீர் என்று காண ஓசையும் கண்ணைக்கு வருகின்ற அழகு மலைகளை நாம் பார்க்கின்ற பொழுது இப்பேற்பட்ட இடமே வெகு அற்புதமாக அழகாக காட்சி தரும் இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது எத்தனை மழைகள் அற்புதமாக மலர்ந்திருந்தாலும் கூட உலகத்தில் அன்புக்கு நிகர் எதுவும் இல்லைங்கிறான். கண்டிப்பா. அதனால தான் அம்மா மேலே புள்ள வைக்கிறது ஒரு பாசம், ஒரு வகையான அன்பு. அப்பா மனைவி மேலே வைக்கிறதும் ஒரு வகையான அன்பு தான். இப்படி அன்புகள் நிறைந்த அற்புதமான இங்கே அமர்ந்திருக்கும் அற்புதமான இந்த உள்ளங்களையெல்லாம் நாம் ஒன்று கவனிக்கின்ற பொழுது இந்த இடம் சிறப்படைய இந்த இடத்தை வர்ணிக்க வேண்டும் என நினைக்கின்ற பொழுது
இந்த இடத்தை எப்படி வர்ணிக்க வேண்டும் என்று நினைத்தால் அன்பு மலர்களே நம்பியிருங்களே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தருமபுலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தானம் தர்மம். இந்த தானத்துக்கும் தர்மத்துக்கும் வேறுபாடு இருக்கு. தானா கொண்டு கொடுக்க முடிச்சுக்கோங்க, அதுக்கு தர்மம்னு பேரு. கேட்டு பெற்றால் தானம் என்று பொருள். மகாபாரதத்தில் மிகப்பெரிய கொடைவள்ளல் கர்ணன், பெரிய நிறைய செல்வம் தான், நல்லதமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் பாருங்க, அவனுக்கு குளிக்கணும்னு நோக்கம். எப்படி குளிக்கணும்? எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு நோக்கம். குளத்துக்கரைக்கு போனேன், கிண்ணத்தில் எண்ணெயை வச்சான். என்ன கிண்ணத்தில்? தங்க கிண்ணத்தில். அங்கே வச்சிருந்த கிண்ணமே பாரு தங்கமாக இருந்திருக்கு. தங்க கிண்ணத்தில் எண்ணெயை வச்சு இப்படி தொட்டு தலைக்கு வைக்க போனோம். நான் ஒருத்தர் ஒடியாரன், கர்ணா தர்மம் செய்டான்ட்டு. யாருன்னு கூட அவன் பார்க்கல. அந்த கிண்ணத்தை இந்த கையில் எடுத்தபடியே பின்னால் கொடுத்துட்டான். வாங்கிட்டு அவன் போயிட்டான். கேட்குறான் பாருங்க பக்கத்தில் வேலையாள், கர்ணா இது நியாயமா? நீ எவ்வளோ பெரிய கொடை விளையாடுற, இந்த கையில் இது நியாயமா அப்படின்னு கேட்ட பொழுது கர்ணன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கர்ணா தர்மம்னு என்னை தேடி வந்துட்டான். இந்த கையில் உள்ள இந்த கிண்ணத்தை இந்த கைக்கு மாத்துறது கூட என்னுடைய மனநிலை மாறினாலும் மாறும்டா. செய்ய வேண்டிய தர்மத்தை சரியா செஞ்சு மகாபாரதத்தில் பெருமை தந்தான் கர்ணன். அது மாதிரி கொடைவள் சரியா இருக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஆமாம், எங்கள் தாத்தா வந்துட்டார், சொன்னார், பிறந்த ஊருக்கு புகழை தேடு. இந்த ஊரில் தான் பிறந்ததா? இந்த ஊரில் பிறந்துட்டு இருக்கிறது இங்கே. ஆமாம், ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் கூட இப்படி தானத்துக்கும் தர்மத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. இப்போ இந்த புண்ணிய பூமியிலே தானமும் தர்மமும் சரியாக இருக்கணும்னா அந்த தாய் வழி சரியாக இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் நாளை நமதே, இந்த நாளும் நமதே. நாளை நமதே, இந்த நாளும் நமதே.
அழகாக இருப்பதுமாக நன்றி. இந்த இடத்தை பெருமையோடு இருப்பதமோடு அழகோடு வலித்துக் கொண்டிருக்கிறோம். உட்காருங்க. அங்கே இருந்து சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை. அங்கே உட்காந்துக்கணும். இப்படி அழகான அற்புதமான பெருமையான இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது சித்து என்பது 8 அனிமா மகிமா லகிமா கரிமா பிராத்தி பிரகாமின் அஷ்டமா சித்துக்களை கட்ட முனிவர்களும் தமையோபிகளும் தமையக்கூடிய பெருமையான இந்த வெளிமலை சாலை பார்க்கின்ற பொழுது என்ன அழகு, என்ன அற்புதம், என்ன பெருமையான இந்த இடம். இப்பேற்பட்ட இந்த ரம்யமான இந்த இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த இடம் சிறப்படைய வேண்டும் என்று நினைத்தால் இடமே இவ்வளவு அற்புதமாக இருக்கிறதே. மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சிட்டான், வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம், காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல், மணலும் மணல் சார்ந்த இடமும் பாலை. இப்படி 5 வகை குளிர்நிலங்களிலே இப்பேற்பட்ட ரம்யமான இந்த வனம். ஆமா, அவன் பாண்டாமத்தில் ஒரு பாட்டு கோமாளி வந்து இந்த வனம் இங்கு பொண்ணாச்சு என் கண்டில் பட்டு ரொம்ப நாளாச்சு. இந்த பாட்டை யார் எழுதுனது தெரியுமா? அதை அவர்கிட்ட அவன்கிட்ட பேசிக்கும். அப்படிங்கிற காரணத்தோடு இப்பேற்பட்ட அற்புதமான பெருமையான இந்த இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த இடம் சிறப்படைந்த இடத்தை வர்ணிக்க வேண்டும் நினைத்தால் நதியோரம் நானும் வந்து நானும் கொண்டு நாட்டியமாடுவதல்ல நான் இந்த ஆனந்தம் என்று சொல்ல. நதியோரம் நானும் வந்து நானும் கொண்டு நாட்டியமாடு நான் இந்த ஆனந்தம் என்று சொல்ல. நதியோரம் நடத்தி பெருமையோடு நினைத்துக் கொள்ளலாம். நன்றி. இந்த ஆளும் இப்பேர் பிரம்யமான இடத்தை வைத்து பார்க்கின்ற இடம் சிறப்பு நினைத்தால் என்ன அழகு, என்ன அற்புதம், என்ன ஒரு பெருமையான இடம். இப்பேற்பட்ட இந்த ரம்யமான இந்த இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது தென்றல் காற்று, குண்டல் என்ன பசிக்குதா? தென்றல் காற்று, குண்டல் காற்று, கோடை காற்று, வாடை காற்று, 4 திசையிலும் 4 வகையான காற்று. நீங்க வாங்குறீங்களா இதெல்லாம்? என்ன காத்து பார்த்தலாம்? இது வந்து ஃபேன் காத்து. அப்படி ஒரு காத்து இருக்கு. ஏய், தெற்கேந்து வீசுச்சுன்னா தென்றல் காற்றுன்னு, வடக்கேந்து வீசுச்சுன்னா வாடை காற்றுன்னு, கிழக்கேந்து வீசுச்சுன்னா கொண்டல் காற்றுன்னு, மேற்கேந்து வீசுச்சுன்னா கோடை காற்றுன்னு. நம்ம உடம்புக்குள்ள 10 வகையான காத்து இருக்கு. இந்த உடம்புக்குள்ள 10 வகையான காற்று.
என்ன கேக்குறது என்ன எங்களை பூரா எப்படி சொல்றிய? ஆமையா. என்ன சாமி? காது வழியா ஒரு காத்து, கண்ணு வழியா ஒரு காத்து, மூக்கு வழியா ஒரு காத்து, வாய் வழியா ஒரு காத்து, இந்த உச்சிக்குழி வழியா ஒரு காத்து. கடைசி காத்து என்ன தெரியுமா? மனுஷன் செத்ததுக்கு அப்புறம் பிரியக்கூடிய காத்து. அது காத்துக்கு தனஞ்சயன்னு பேர் வச்சான். அப்ப இதுல அடிக்கிறது கவட்டரி காத்தா? காத்து இயற்கை தாண்டாது. காத்து செயற்கை இல்லை, காத்து இயற்கை இல்லையா? அதனால தானே பார்க்கடலே சொல்றான், சுத்த பார்க்க துளி தோன்றி அதிசயங்கள்றாங்க. அங்கே அடிச்ச காத்து இப்படி அடிக்கும் அற்புதமான இந்த காத்து இங்கே வரட்டும். நிமித்தம் அதெல்லாம் ஆரம்பிக்கணும். ஆமா ஐயா மாமா, இவ்வளவு அழகான அற்புதமான பெருமையான இந்த குறிஞ்சி நிலத்தை பார்க்கிற பொழுது ஆஹா என்ன அற்புதம், என்ன ஒரு பெருமை. இப்பேற்பட்ட ரம்மியமான இந்த இடம். இதெல்லாம் என்ன மரம் சூரிய? அதெல்லாம் என்ன சாமி? இந்த மரம்லாம் என்ன மரம்? நாங்களும் தெரியாம நாங்களும் வருவோம். சும்மா இருங்க, நான் சொல்லவா? புங்க மரம், புளியா மரம், வேளா மரம், அந்த ஒரு ஆத்தி மரம். பரவாயில்லையே, கீழே கேட்காம இருக்கீங்கள? நான் தாண்டா. சரி, நம்ம வீட்டில் ஒரு மாடு வளர்க்குறோம், கண்ணு போடுது. நச்சுக்கொடிங்கிற இளங்கொடியை எதில் கட்டி விடணும்? ஆலமரத்தில். இந்த மரத்தில்? ஆலமரத்தில். ஏன் ஆலமரத்தில் கட்டணும்? பால் ஊரும்ல, அதில் கட்டினா பால் ஊருமா? ஆமாம். சும்மா சொல்றது. கல்லிலையும் கட்டுவாங்க, கொடி கல்லில். ஆலமரத்தில் தான் கட்டணும். முறையே ஆலமரம் தான். முறையா ஏன் ஆலமரம் கட்டணுமா? பால் வர்றதுக்காக கதை அல்ல. அந்த மரத்துடைய காத்து மட்டும்தான் எந்த விஷமா இருந்தாலும் முறிக்கும் தன்மை வாய்ந்தது. அதனாலதான் அன்னைக்கு பஞ்சாயத்தெல்லாம் ஆலமரத்துக்கு அடியிலையும் அரச மரத்துக்கு அடியிலையும் உட்காந்து தீர்ப்பு வழங்கினாங்க. அன்னைக்கு பஞ்சாயத்து இருந்துச்சு. ஆமா, நிராயுதபாணி நிக்கணுமா, சட்டே கலட்டிட்டு நிக்கணுமா பஞ்சாயத்துல. நாய் பிடிக்க கூடாதா? சட்டே கலட்டிட்டு தான் நிக்கணுமா பஞ்சாயத்துல. நான் சாஸ்திரம் சொல்லுது அப்படி கட்டி. இப்பேற்பட்ட அற்புதம் அழகான பெருமையான இந்த குறிஞ்சி நிலத்தை பார்க்கிற பொழுது தென்றல் காற்று, கொண்டல் காற்று, கொடை காற்று, வாடை காற்றை விட இங்கே சிறந்தது தம்பி மணிகண்ட பிரபனுடைய கான ஓசையிலும் மிருதங்க சக்கரவர்த்தி, ஆல்ரவுண்டு சக்கரவர்த்தி, தாள சக்கரவர்த்தி. ஆமாம், இதுலேயும் ஒரு மிக பண்பாடு தெரியுமா? நாடக வண்டி வந்த உடனே எந்த ஜாமானை கொண்டு வந்து முதல்ல மேடையில் வைக்கணும்? மிருதங்கத்தை. ஏன் மிருதங்க இல்லை, ஏன் கேட்குறேன்? நல்ல விஷயம்தான். நல்ல விஷயத்துக்காகவா? தெரிஞ்சுக்கங்க, மங்கள வாத்தியம், மங்களகரமான வாத்தியம்னு ரெண்டு வாத்தியம் இருக்கு. மங்கள வாத்தியம் எது தெரியுமா? தவில் நாதஸ்வரம். மங்களகரமான வாத்தியம் இந்த மிருதங்கம். அப்ப நம்ம ஊருக்கு நடிக்க வந்திருக்கிற நம்ம முத கொண்டு வந்து இந்த மிருதங்கத்தை இங்க வச்சா இந்த ஊருக்கு ஒரு மங்களகரம் கிடைக்கும். வந்திருக்க நமக்கு ஒரு மங்களகரமான நிகழ்வு அமையுங்கிற காரணத்துக்காகத்தான் மிருதங்கத்தை கொண்டு வந்து முதல்ல மேடையில் வைக்கணுங்கிற சம்பிரதாயத்தை கொடுத்தது இயல் இசை நாடகங்கிற மோனம். தாளம் போறாருல்ல, அவருக்கெல்லாம் கதை நிறைய இருக்கு. அதனாலே இப்பேற்பட்ட இடத்தை வைத்து பார்க்கும் இடம் சிறப்படைய இடத்தை வர்ணிக்கும் நினைத்தால் பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லுவா, அவ இல்லாம நெஞ்சம் வாடுது. உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா, கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, ஆகானமாசை பேருமா, கடலடைய போல மறந்து போக நீருமா, சந்தேகம் கொள்ளலாகுமா, கடலடைய போல மறந்து போக நீருமா. வளர்ந்த கதை மறந்து விட்டால் கீழடா கண்ணா, வளர்ந்த கதை மறந்து விட்டால் கீழடா கண்ணா, படித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா.
எண்ணினால் வேண்டும் வரம் தருபவனே அம்மா அம்மா எண்ணினால் வேண்டும் வரம் தருபவனே அம்மா அம்மா எனக்கொரு வரம் தருவாயா என் காதலியை கொண்டு வருவாயா ஆனா வந்த சந்தனமே உன்னை தழுவ சம்மதமே இருமீனாரும் பறிக்கா மல்லிகை தோட்டமே யாராலும் படிக்காத மங்களராகவே உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தமானே உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு இனி நீர் தெளித்து வந்த கோலமிடு ராஜா என்பார் மந்திரி என்பார் ராணி பிள்ளையாளர் ஒரு ராணி பிள்ளை வாழ அதில் உறவும் இல்லை அதில் பிரிவும் இல்லை அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகிறீனார் பெண்களுக்கு தெரியுமா மாங்க பாட்டு பெண்களுக்கு தெரியுமா மாங்க பாட்டு அது என்னன்னு கேட்டு ஒரு விட்டு போட்டு காட்டு பெண்களுக்கு தெரியுமா மாங்க பாட்டு அம்மா நான் சும்மா இல்லைடா அவ இல்லைன்னா யாரும் இல்லைடா அங்கம் கொண்ட பூமி பூமி நம்ம தாங்கி கொண்ட தாமி தாமி ஒத்தையடி பாதையில புருஷன தொங்கையில ஒத்தையடி பாதையில புருஷன தொங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தல போல் வாடுதம்மா என்னோட மனசு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பொத்திருந்து பொத்திருந்து பூவில் போகுதடி நின்று வச்ச ஆசையில் வெகுதடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி உச்சி வகுந்தெடுத்து பிச்சு பூ வச்சகிரி உச்சி வகுந்தெடுத்து பிச்சு பூ வச்சகிரி பச்சை மலை பக்கத்துல நெய்துன்னு சொன்னாங்க நெய்துன்னு சொன்னதுல நியாயம் என்ன கண்ணாத்தா என் பாட்டு நெஞ்சி நிக்க பூங்காத்து தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் தீனும் ஒரு பொழுத போகணும் எனக்கும் குழப்ப பார்க்கணும் அடிமானே நெஞ்ச துளைக்கிற ராகம் இது கண்ணகி வாழ்க நாட்டில வாழும் கனி தமிழ் வந்து கேட்ட பொன்னியம்மா ஆயிரம் ஜென்மம் நான் எடுத்தாலும் உன்னை விட்டு இன்னொரு பெண்ணு உள்ள ஏற்றுமா கட்ட புடிச்சு கையிலே வைக்குவாலும் இல்லை கத்த பொடுத்து கையிலே வைக்குவானும் இல்லை காவல் நீ ஆவல் போது நல்ல கைத்தட்டல் விடுங்க பலமா அழகான அற்புதமான பெருமையான இடத்துல எங்கிருந்து ஒரு விதமான காலம் என்ன காலம் அழகான ஒரு ஷோ பெருமையான ஒரு ஷோ ஆலோலம் ஷோ கானம் செக்கண்டால் வெள்ளி இப்பேற்பட்ட வெள்ளி சீக்கிரமாக அந்த கந்த பெருமானுக்கு மனமுறிய வேண்டும் என்ற அழகான அற்புதமான ஒரு காரணம் இந்த வள்ளி இங்கே ஏன் வந்திருக்கான்னு தெரியுமா சொன்னாதானே தெரியும் எதையுமே சொன்னாதான் தெரியும் ஆமா இந்த வள்ளி இங்க வந்ததுக்கு என்ன காரணம்னா என்ன காரணம் முருகனை காதலிப்பதற்காக ஓ லவ் முருகனை காதல் பண்றேன் காதல் பண்றதுக்காக வந்திருக்கா ஆஹா. ஆனா உங்ககிட்ட சொன்னது எல்லாமே போய் காவலுக்கு வந்திருக்கேன் ஆ. காவலுக்கு வந்திருக்கேன் ஆமா இல்லையா ஆமா. இவள் வந்தது ஆஹா காதலுக்காக ஆஹா எம்பெருமான் முருகனையே கல்யாணம் பண்ணிக்கிற நோக்கத்தோடு இருக்கா நோக்கத்தோட? இவ ஒண்ணும் முருகனை நினைக்கிறது பெருசல்ல பெருசல்ல இங்க உட்கார்ந்து இருக்க இவங்க தான் முருகனை நினைக்கிறது மிகப்பெரிய சந்தோஷமும் கூட ஆன்மீகமும் கூட நம்ம ஊர்ல முருகனுக்கு மாலை போற வழக்கம்லாம் உண்டாங்க ஐயா ஒருவேளை அப்படி மாலை போ எந்த ஊருக்கு போய் போவீங்க நடந்து பழனிக்கு அதில் கேட்கறதுனால யாபத்தில் வச்சுக்கணும் 48 நாள் விரதம் இருந்து மாலை போட்டு பக்தி மையத்தோட இங்கேருந்து பழனிக்கு போகிறேன்னு சொல்கிறீங்களே பழனியில் முருகன் எங்கேயா இருக்காரு அது கீழே திரு ஆ இனங்குடி 5 பேத்துக்கு மோட்சம் கொடுக்குறாரு முருகன் 5 பேத்துக்கு மோட்சம் கொடுத்ததனால் இதுக்கு திரு ஆவினன்குடின்னு பேர் பழனியில் முருகன் எங்கே இருக்காரு இந்த பழனியில் இருக்காரு வாழ்க்கையில் தேடல் ரொம்ப முக்கியங்கய்யா தேடல் இல்லாத வாழ்க்கை எதுக்குமே பயன்படாது நம்ம வாழ்கிற வாழ்க்கை அத்தனைக்குமே ஒரு காரணம் இருக்கு நீங்கள் செஞ்சு மறந்தது இப்போ நாங்கள் ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துகிறேன் நல்லா கேட்டுக்கோங்க இங்கே உட்காந்துருக்க அத்தனை பேத்துக்கும் கல்யாணம் ஆச்சு அதை நல்லா கேட்டுக்கோங்க நான் சொல்ல போகிற இந்த செய்தி நீங்கள் பார்க்குற டிவிலலாம் வராதுங்க நான் சொன்னால் தான் தெரியும்
ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். எல்லாத்துக்குமே கல்யாணம். இந்த கல்யாணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பாரம்பரியம். இன்றைக்கி அதெல்லாம் நம்ம யாரும் நடத்துறது இல்லை. இந்த கல்யாணமே முறையே மாறி போச்சு. இந்த கல்யாணத்துக்குள்ளே எவ்வளவு பெரிய புலப்படாத விஷயம் அடங்கி இருந்துச்சு, அதை எப்படி நம்ம ஆள் நடத்தின அப்படிங்கிறது இன்னும் யாருக்கும் புரியலை. முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ண உடனே மாப்பிள்ளை வீட்டில் முத செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? ஒரு மரக்கால் நெல் எடுக்கணும். ஒரு மரக்காய் எத்தனை படினே? இல்லை, ஒரு மரக்காய் எத்தனை படின்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ தாமதமாகுது. ஆ, 1.25 படி ஒரு மரக்காவா? தப்பு. என்ன கதை சொல்றிய? ஒரு மரக்காங்கிறது எத்தனை படி அப்படின்னு கேட்டேன். நம்ம ஏரியாவில் எத்தனை படி? ஏதா எத்தனை படித்தா? 4 படி கொண்டது ஒரு மரக்கா. இதுலயே பாருங்க எவ்வளவு பெரிய குழப்பம் பாருங்க. மரக்காலாம் வீட்டில் இருந்துச்சு, படி வீட்டில் இருந்துச்சு. இது சொல்றதுக்கே இவ்வளவு தாமதமாகி போச்சு பத்தியில. ஒரு மரக்கா நெல்லை எடுத்து மாப்பிள்ளை வீட்டுக்காரன் உட்காந்து உரிக்கணுமா? அரைக்க சொல்லலை, சொன்னா பாரு உரிக்கணும்ட்டான். ஏன்? இந்த உள்ள இருக்கிற அந்த அரிசி அந்த முனை முறிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக உரிக்கணும்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரன் செய்ய வேண்டிய முதல் வேலை அதுதான். உரிச்சு அந்த அரிசியை சுத்தம் செஞ்சு மஞ்சள், குங்குமம், பசும்பால் இதெல்லாம் கலந்து ஒரு ஓலை பொட்டியில் கட்டி வச்சுருவாங்களாம். கல்யாணம் 1 மாதம் இருக்கவே. இது ஏன் தெரியுமா? இதுதான் கல்யாண வீட்டில் நீங்கள் கையால் கொடுத்து கையால் போடக்கூடிய அர்ச்சனை அரிசி. இந்த அர்ச்சனை அரிசிக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்குது. முத வேலை அது. அடுத்து என்ன பண்ணாங்க தெரியுமா? முகூர்த்த கால் ஊன்னிட்டாங்க, பந்தல் போட்டாங்க, உள்ள மணவரைன்னு ஒன்று அமைச்சாங்க, அங்கே 3 பானை வச்சாங்க, பால் வரக்கூடிய ஒரு குச்சியை நட்டு வச்சாங்க, பொண்ணையும் மாப்பிள்ளையும் கிழக்கு திரும்பி உட்கார சொல்லி 21 நூலை எடுத்து அதில் மஞ்சளை தடவி மாங்கல்யங்கிற தாலியை கோத்து மாப்பிள்ளை கையில் கொடுத்தாரு. ஐயர் எத்தனை முடிச்சு போட்டாரு? 3 முடிச்சுமே ஆம்பளை தான் போட்டாரா? 1 முடிச்சு தானே போட்டாரு. 2 முடிச்ச 2 முடிச்ச யார் போட்டா? நாத்துனா. மணவரையில் உட்காந்த பொண்ணு கேட்குறா, 1 முடிச்சு உங்கள் அண்ணன் போட்டு 2 முடிச்சையே நீ போட்டுன்னு சொன்னா பாரு. அழகான அற்புதமான விஷயத்தை. 1 முடிச்சை எங்கள் அண்ணன் போட்டதுனால அவனுக்கு நீ கட்டுப்பட்டவளாக, 2வது முடிச்சு நீ பிறந்த வீட்டுக்கு பெருமை சேர்ப்பதற்காக, 3வது முடிச்சு இந்த புகுந்த வீட்டுக்கு ஒரு பெருமையை கொடுப்பதற்காக 21 நூலை கழுத்தில் வாங்கின மனைவி என்ன பண்ணா தெரியுமா? எப்போ குளிச்சாலும் முகத்துக்கு மஞ்சள் பூசினா அவள் போட்டிருந்த அந்த கயிற்றுல மஞ்சளை தடவி அவள் கழுத்தில் போட்டிருந்தா அவளுக்கு எந்த வியாதியும் இல்லை. இரவு நேரத்தில் புருஷன் பக்கத்தில் படுத்திருப்பேன், அந்த மஞ்சள் கிடந்த கைத்தை அவன் சுவாசித்தான், அவனுக்கு எந்த வியாதியும் வரல. அம்மா பிள்ளைய பெற்று அரவணைச்சு போட்டு படுத்திருப்பா, அந்த மஞ்சளை குழந்தை சுவாசித்தது, குழந்தைக்கு எந்த வியாதியும் வரல. எப்போ நம்ம மஞ்சள் கைத்தை அவுத்தறிஞ்சிட்டு அதில் தங்கச்சின்னு கோக்க ஆரம்பித்தோமோ அன்னைக்கு ஆரம்பித்த பிரச்சனை இன்னைக்கு முடிவு இல்லாமல் நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? நம்மளே காரணம் இல்லையா? அந்த 2 முடிச்ச போட்டா பாருங்க, உரமுறைன்னு சொல்லிட்டு நாத்துனான்னு பொண்ணு கேட்குறா, எந்த முறையில் எனக்கு நீ நாத்துனான்னு. இவன் சொன்னா பாரு, அந்த முறையை சொன்னா பாரு. நாங்கள்லாம் விவசாய வேலை பார்க்குறவங்க வயலில் விதையை விதைப்போம், அது முளைச்சி வரும், அதுக்கு நாற்றுன்னு பேர். அந்த நாற்று அந்த வயலில் இருந்தால் அது கருதாகாது, அந்த நாற்றை பறித்து அடுத்த வயலில் உழுது நடணும். இந்த வீட்டில் பிறந்த பொம்பளை புள்ள நான் நாற்று மாதிரி நான் அடுத்த வீட்டுக்கு வாழ போகிறவ எப்படி நாற்றை பறித்து அடுத்த வயலில் நடுறாங்களோ அதுபோல் நான் அடுத்த வீட்டுக்கு வாழ போகிறவ. அதனால தான் நாற்றுக்கு நிகராக எனக்கு நாற்றுனான்னு பேர் வச்சாங்கன்னு இவ அற்புதமாக சொல்லி முடிச்சா. இங்கே இந்த நிகழ்வு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, கல்யாணம் ஆன அன்னைக்கு நடக்கும் ராத்திரி முதல் இரவுனதுக்கு பேர் வாழ்க்கையின் துவக்கம். இந்த பொம்பளை என்ன பண்ணுவா தெரியுமா? ஒரு செம்போடு போவா. செம்பில் என்னென்ன இருக்கும்? பால் இருக்கும். ஏன்? ஒரு ராத்திரியில் புருஷன் பொண்டாட்டிக்கு பால் என்ன அவசியம் இல்லை, அந்த பாலுக்குள் தான் நம் வாழ்க்கையின் ரகசியம் அடங்கியிருக்கு. கொண்டு போனால் பாலை புருஷன்கிட்ட கொடுத்தா கொஞ்சத்தை குடிச்சிட்டு கொஞ்சத்தை பொண்டாட்டிகிட்ட கொடுத்துட்டு இந்த பால் செம்பை கையில் வச்சு ஒரு கதை சொன்னாம்பார். நீ கொண்டு வந்தியே இந்த செம்பு, இதுக்குள்ளே இருக்கிறது பால், இது சாதாரண பாலுங்கிறது உலகறிஞ்ச விஷயம், இந்த பாலுக்குள்ளே 5 இருக்குது அப்படின்னு இவன் சொன்னான். அவன் என்னன்னு கேட்டா
பாலுங்கிறது ஒன்று, அதை காய வச்சு உர ஊற்றினா தயிருங்கிறது ஒன்று 2, அதை கடைஞ்சா மோருங்கிறது ஒன்று 3, வெண்ணெய் நெய் 5 இருக்குது இந்த பாலுக்குள்ளே. அதனால தான் நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்க போகிற இந்த நேரத்தில் அந்த பால் குடிச்சு நம்ம வாழ்க்கைக்குள்ளே மஞ்சிருக்குன்னு சொன்னான் பார். உன்னை பெற்றது உங்கள் அப்பா அம்மா, என்னை பெற்றது எங்கள் அப்பா அம்மா. அப்பா அம்மா 2, வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிற பொண்டாட்டிங்கிற 1 நீ 3, அந்த வாழ்க்கையை கொடுக்க போகிற புருஷங்கிற 1 4, இந்த குடும்பத்துக்காக ஒரு வாரிசை பெற்று தரப்போறியே குழந்தைங்கிற 1 5. அதனால தான் நீ கொண்டு வந்த பாலுக்கும் நம் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிற கதைக்கும் தத்துவம் இருக்குன்னு சொன்னவன் தமிழன். எவ்வளவு விஷயத்தை வச்சிருக்கான் பாரு பாலுக்குள்ளே கொண்டு போய். இப்படி வாழ்ந்த நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு திசை மாறி போயிடுச்சுன்னு நினைக்கிற பொழுது வருத்தம். மனுஷன் 2 வகையாக வாழ்ந்தான் அன்னைக்கு. ஒன்று ஏழை, இன்னொன்று பணக்காரன். ஏழைன்னா கையில் காசு பணம் இல்லாதவன், பணக்காரனா கையில் காசு பண்ண உள்ளவன். கையில் காசு பண்ண உள்ள பணக்காரன் கடைக்கு போனால் அரிசியை வாங்கி சமைச்சு சாப்பிட்டேன். இந்த ஏழையெல்லாம் காட்டில் விளைச்ச சோளம் கம்பு வரகு இதை கூழு கிண்டி சாப்பிட்டேன். அன்னைக்கு ஏழையெல்லாம் வறுமையில் கூழை குடித்தேன். பணக்காரன் பூரா பணத்தோட சோத்தை சாப்பிட்டேன். இன்னைக்கு ஏழையெல்லாம் சோத்தை திங்கிறேன், பணக்காரன் பூரா கூழை குடிச்சிக்கிட்டு இருக்கேன். இதுதான் மாற்றம். இந்த மாற்றமே அவ்வளவுதான். அப்படிங்கிற காரணத்துக்காக இவ்வளவு அற்புதம். இப்போ சொல்லுங்க, பழனியில் முருகன் எங்கே இருக்கார்? அதெல்லாம் நம்ப மாட்டேன். சொல்லுங்க பாப்பா, எங்க எங்க இருக்கார் முருகன்? அதான் எந்த மலையிலன்னு கேட்டேன். பழனிங்கிற அந்த ஊரோட பேர் அப்படித்தானே? பழனிங்கிற அந்த ஊர்ல முருகன் எங்க இருக்காரு? அதுதான் எந்த மலை மேலன்னு கேட்டேன். பழனி ஊரோட பேர் என்ன? சரி, இன்னொன்று கேட்குறேன். இன்னைக்கு எத்தனையோ துறை இருக்கு. காவல்துறை, வேளாண் துறை, கல்வித்துறை, எத்தனையோ துறை இருக்கு. எல்லா துறையிலையும் பெண்கள் வேலை பார்ப்பாங்க. பெண்கள் வேலை செய்யாத துறை எந்த துறை சொல்லுங்க பார்ப்போம். ஏன் தெரியுமா அதில் வேலை செய்ய மாட்டாங்க? சொல்லுங்க. இங்க பாருங்க, எவ்வளவு இங்க இருங்க, அரசாங்கத்துக்கே தெரியாத செய்தி இது. அரசாங்கத்துக்கு தெரியாத செய்திங்க அது. ஏன் தெரியுமா? வீட்டில் பெண் விளக்கேற்றணும், எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீ பற்ற வைக்கணும். எண்ணெய் திருத்தி, ஒருவேளை நான் அறியாமல் தவறு செஞ்சா என்னை திருத்தி இந்த குடும்பத்தை நான் தலைநிமித்த வைப்பேன். எண்ணெய் திரி தீ, எண்ணெய் திருத்தி விளக்கேற்றணும். விளக்கேற்றுறது பெண்கள் தான் தவிர அதை அணைக்கக்கூடாதுங்கிற காரணத்துக்காகத்தான் அந்த துறையில் மட்டும் பெண்கள் வேலை செய்வது அல்லங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட முடியும் நம்ம. அப்போ எவ்வளோ சம்பந்தம் பாருங்க. ஒரு விளக்கை ஏற்றுறது பெண்ணாக இருக்கணும், அதுதானே சிறப்பு. ஆமாம், அப்படிங்கிற காரணம். இப்போ இன்னொரு புதுமையான விஷயத்தை கேட்குறேன். நம்ம வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனால் காலத்தின் கட்டாயம் எப்போ இறப்போம், போய் பிறப்பது தெரியும், இறப்பது தெரியாது. ஒருவேளை வீட்டில் அம்மாவுக்கு முன்னாடி அப்போ இறந்து போனால் அம்மா என்ன சேலை கட்டணும்னு சம்பிரதாயம் சொல்லுது? வெள்ளைச்சேலை. இது ஏங்க ஐயா சொல்லுங்க, யாராவது ஒரு ஆள் எதுக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். தேடிக்கிட்டே இருங்க. அதுக்கு முன்னாலே இவ்வளவு அற்புதம் இருந்து அழகான பெருமையான இந்த வள்ளி சீக்கிரமாக அங்கு கொண்டு சேர்க்கக்கூடிய காலம் நெருங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய காலத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த இடத்தை வர்ணிக்க நம்ம நினைத்தால் இவ்வளவு அழகிற வள்ளியை நினைக்கின்ற பொழுது எப்படி வர்ணிக்கணும் நினைத்தால், ரோசாப்பு சின்ன ரோசாப்பு உன் பேர சொல்லும் ரோசாப்பு, காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக. ரோசாப்பு சின்ன ரோசாப்பு உன் பேரே சொல்லும் ரோசாப்பு, காற்றில் ஆடும் தனியாக பாட்டு மட்டும் துணையாக. ரோசாப்பு சின்ன ரோசாப்பு மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லி கொடியாக ஒன்று விட்டு முதுகுக்குள் கோவில்
மண் வாசம் ஒன்ன நினைச்சாலே பூவாசம் பாத மேல ரோசாப்பு சின்ன ரோசாப்பு உன் பேரை சொல்லும் ரோசாப்பு கண்ணாடி பார்க்கையில அங்கே முன்னாடி கண்ணீரி தூங்கையில காணும் இடமெல்லாம் உன் முகத்தான் எங்களுக்கும் நெத்தை சுருங்காம கொஞ்சம் கொடையாக மாறட்டுமா மனமே விளக்கா ஏற்றி வச்சு உன்னப்படமும் ரோசாப்பு சின்ன ரோசாப்பு உன் பேரை சொல்லும் ரோசாப்பு காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக காற்றில் ஆடும் தனியாக உன் பாட்டு மட்டும் துணையாக இப்படி அழகாக அற்புதமாக இந்த இடத்தை வரைத்துக் கொண்டு உட்கார்ந்து இருந்தால் அவருடைய அற்புதற்கும் அற்புதமான இந்த உள்ளங்களெல்லாம் நான் தூக்கமிக்கின்ற பொழுது இவ்வளவு அழகு அற்புதம் பெருமை இருந்தாலும் கூட ரம்யமான என்ன கிளம்பிட்டியா அப்படி அங்கிட்டு தானே வாங்க உங்களை தான் பார்க்கணும் அப்படி இந்த